கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் பிலிப்பியர் 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. நம்மை படைத்ததே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அப்படியாக ஜெயலட்சுமி என்கின்ற ஒரு பெண் 11th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிறாள். புதுக்கோட்டை அருகிலே உள்ள ஒரு கிராமத்தில் சிற்றூரில் படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹையர் ஸ்டடி படிச்சுட்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகள் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்தாள் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். அவள் படித்து ஹையர் ஸ்டடி படிச்சுட்டு அமெரிக்காவில் நாசாவில் அந்த இன்ஸ்டியூட்டில் அங்கே ஒரு போட்டி வைத்திருந்தாங்க. அந்த போட்டியில் இவள் கலந்து கொண்டு ஃபஸ்ட் கிளாஸில் அவள் பாஸ் பண்ணிவிட்டாள். அங்கே அந்த அமெரிக்க கவர்மெண்ட்டு என்ன செஞ்சது, உங்களுக்கு ஒரு போனஸ் என்னென்னா, அமெரிக்காவை நீங்கள் சுற்றி பார்ப்பதற்கு உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ, பட் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்களோ அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் தான் போட்டுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த மகளோ ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள், ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவள், கஷ்டப்பட்டு படித்தவள். என்ன செய்கிறதுன்னு வலைதளத்தில் ஒரு அறிக்கை இட்டாள். இப்படி நாசாவில் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன், அவங்க வைத்த பரீட்சையில் எனக்கு அங்கே போகிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னோடனே பல மாவட்டங்கள்லேருந்து, பல மாநிலங்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து உள்ள தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து இப்படி தமிழ் பெண் நாசாவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட்ஸை கொண்டு வந்து நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்த ஒரு தொண்டு நிறுவனம் அந்த மகளை தேடி வந்து, அம்மா நீ இப்படி நம்ம தமிழ்நாட்டில் இப்படி பிறந்து நாசாவுக்கு போகிற அளவுக்கு உனக்கு வழி கிடைத்திருக்கிறது, அதனால் எங்களுடைய தொண்டு நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறோம், அதை வாங்கிக்கோங்க அப்படின்னா. இல்லை ஐயா, வேண்டாம், எனக்கு தேவையானது கடவுள் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு வேண்டியது எல்லாம் மக்கள் எல்லாம் சந்திச்சிட்டாங்க, அதனால் நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் அப்படின்னாங்க. வேறு ஒன்றுமே வேண்டாமா, உங்களுடைய வீட்டு ஒழுகிட்டு இருக்கு, இந்த வீட்டை சரி பண்ண வேண்டாமா? வேண்டாங்க ஐயா, வேணா நீங்கள் ஒன்று செய்யுங்க, எங்கள் கிராமத்தில் 126 குடும்பங்கள் இருக்கிறது, இந்த 126 குடும்பங்களுக்கும் கழிப்பறை இல்லாமல் மக்கள் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. உனக்கு தேவைகளை நீ சந்திக்காமல் பிறருக்குரிய காரியங்களின் மேல் நீ அக்கறை கொள்கிறாய் மகளேன்னு சொல்லி 126 குடும்பங்களுக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கழிப்பறையை கட்டி கொடுத்தார்கள். அப்படியாக வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எஸ்தரை பார்க்கும் பொழுது தனக்காக வாழலை, அவள் பிறருக்காக வாழ்ந்தாள். என்னுடைய யூத குலம் அழிகிறதே என்று சொல்லி நான் செத்தாலும் சாகிறேன், சட்டத்தை மீறி ராஜர்கிட்ட போய் என் யூத குலத்தை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பிறருக்காக தன் ஜீவனையே பணைய வைத்தார். அப்படியாக சங்கீதம் 106:23 மோசே அவர் சொல்லுகிறார், நான் திறப்பின் வாசலில் நிற்கிறேன், இந்த மக்களை கர்த்தர் தேவன் அழிக்காதபடிக்கு, அவருடைய உக்கிர கோபத்தை ஆற்றும்படிக்கு நான் திறப்பின் வாசலில் நிற்கிறேன் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறார். அவர் சொல்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும், அப்படி நீங்கள் மன்னிக்காமல் போனால் என்னுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லி அவர் அந்த அளவுக்கு தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி மக்களுக்காக வாழ்ந்த அருமையான ஒரு தேவ மனுஷன், தீர்க்கதரிசி மோசே. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியாக வாழ்வோமா? இயேசு கிறிஸ்து தனக்காக வாழாமல் நம்ம இந்த உலகத்துக்காக வந்து தன் ஜீவனையே கொடுத்தார். நீங்களும் நானும் அவரை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளில் பயணம் பண்ணுகிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதியும், அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய தேவைகளை சந்தியும், வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.